ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஆமென் ஆமென். 1 யோவான் 4:4 எடுத்து வாசிக்கலாமா? 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். யார் பெரியவர்? நம்ம அப்பா பெரியவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? 24 மணி நேரம் நெகட்டிவ், 24 மணி நேரம் நெகட்டிவான காரியங்களை நம்ம சொல்லி நம்ம டைம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா அல்லேலூயா. பெரியவர் என்பதை ஒரே ஒரு வசனம் மூலமா பார்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆராதிச்சுட்டு நிறுத்தலாமா? 1 நாளாகமம் 4:9-10. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவள் வேண்டிக் கொண்டதை தேவன் என்ன வேண்டினான்? இல்லைங்களே, இந்த வசனம் உங்களுக்கு நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய பேர் நிறைய விதத்தில் எடுத்திருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த கைடன்ஸை உங்கள் முன்னாடி பகிர்ந்து கொள்வதற்கு, பாஸ்டர் சொன்ன அந்த டைமில் இருக்குவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். துக்கம், அதுதான் அந்த பேரோட அர்த்தம். அப்போது அத்தனையும் சகோதரமார் டெலிவரியில் நடக்காத ஒன்று அவனுடைய டெலிவரியில், சொல்லுங்கள், டெலிவரியில் நடந்திருக்கு. அப்படிதான் வசனம், அப்படிதான் அது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவரை நடக்காத ஒரு விஷயம் அவனுடைய டெலிவரியில் நடந்தனால தான், அவனுடைய பிரசவத்தில் நடந்தனால தான் அவனுக்கு யாபேஸ் என்று பேரை அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? வச்சாங்க. அப்போ சகோதரமாரை காட்டிலும் அவன் என்னவா இருந்தான்? சொல்லுங்க, சொல்லுங்க. சகோதரமாரை காட்டிலும் கனம் பெற்றவனா இருந்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். துக்கம் என்று பெயரை சொல்லி அவனுக்கு ஒரு பவுண்டரியை வச்சு அந்த பவுண்டரியிலேருந்து வெளியே வர முடியாதபடி ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம நல்லபடியாக நடக்கும்போதே நம்ம பேரை வச்சு பின்னாடி இருந்து கமெண்ட்ஸும் காரியங்களும் நம்மளை என்ன செஞ்சாலுமே நம்மளை பார்த்து ஆமென் எல்லாமே செய்கிற இந்த காலத்தில் அவன் அந்த துக்கம் என்ற பேரை வச்சு ஸ்கூலுக்கு போயிருப்பான், ஆமென் படிச்சிருப்பான், ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பான், வீட்டிலேயே இருந்திருப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான். அது வேற அவனுக்கு ஆசீர்வாதம் இல்ல. அதனால தான் ஆண்டவர்கிட்ட நீர் என்னை ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா, இந்த காலை வேளையிலே ஆசீர்வாதம் தருவதற்கு அவர் ஒருத்தரால தான் முடியும். ஒரு மனுஷனாலையும் இதுவரை இல்லாத ஒண்ணு அவனுடைய லைஃப்ல நடந்தனால தான் அவன் இந்த மாதிரி ஒரு பிரேயரை என்ன பண்ணான். அப்படிதானே பாஸ்டர்? அப்படிதானே பாஸ்டர்? இதுவரை நடக்காத ஒன்று. அப்படிதானே பிரதர்ஸ்? அப்படிதானே சிஸ்டர்ஸ்? நடக்காத ஒன்று. ஆமாம், அவன் ஸ்கூலுக்கு போயிருப்பான், அவனை கூப்பிட்டுருப்பாங்க அவங்க அம்மா. துக்கம் என்று பெயர் வச்சா எப்படி அவனுடைய சூழ்நிலை ஒன்று இருந்திருக்கும்? அசட்டை பண்ணப்பட்டு இருப்பான். ஆமேன் ஆமேன். அவங்க அம்மா அவ்வளோ வேதனை. டெலிவரியில் ஆமேன் நார்மலாக பெயின் வர்றதெல்லாம் சர்வசாதாரணம். அப்படிதானே? அவன் என்ன தப்பு பண்ணான்? எல்லா பிள்ளைங்களும் வர மாதிரி இவனும் வந்தான். மேபி இட் வில் பி காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த டைமிலும் துக்கம் என்று பேர் வச்சு கூப்பிட்டுருப்பாங்க. இங்கே வா, இங்கே போ. அவனை மாற்றி வச்சிருப்பாங்க எல்லா விஷயத்திலும். அல்லேலூயா. இல்லைன்னா அவன் இப்படி ஒரு பிரேயர் என்ன பண்ணியிருக்க மாட்டான், ஒரு நாள் செஞ்சிருக்க மாட்டாங்க. எப்படி? நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாதபடி. சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த நாள் வரைக்கும் துக்கத்தை மாத்திரம் சுமந்து கொண்டு இருந்து அசட்டை பண்ணப்பட்டு தூக்கி எறியப்பட்ட உங்ககிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த சபையை ஆசீர்வதித்து சபையுடைய எல்லையை விரிவாக்கி சபையோடு கரம் கூட இருந்து அவருடைய கரம் உங்களை ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா, ஆசீர்வாதம் தருவதற்கு அவர் ஒருத்தரால தான் முடியும். எல்லைகளை விரிவாப்பதற்கு அவர் ஒருத்தரால தான் முடியும். ஜூலி சிஸ்டருக்கு சாத்தான் போட்டான் ஒரு பவுண்டரி. இந்த ரவுண்டுக்குள்ள இருந்து நீ வெளியே வராம அப்படியே சொரிஞ்சு 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 உள்ள போய் இருந்து உன்னுடைய லைஃபை நீ வேஸ்ட் பண்ண என்று சொல்லி அவன் போட்ட அந்த எல்லைகளை விரிவாக்கி இன்றைக்கு உங்க முன்னாடி ஒரு சாட்சியாக நிற்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக உங்களுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லைகளை விரிவாக சொல்றான். அப்பா, என்ன நீர் ஆசீர்வதிக்கணும்ப்பா.
இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருந்ததில்லப்பா. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எல்லைகள் விரிவாக்கப்படவில்லை அப்பா. இதுவரைக்கும் உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தில்லப்பா. நீ கூட இருந்து என்னை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கணும் என்று என்ன சொல்றான். அவன் அப்பா கிட்ட கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட ஜூலி சிஸ்டர் ராத்திரி பகலும் ஒரு பைத்தியக்காரியை விட கேவலமா வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களும் கூட இருக்கிறவங்களும் படித்தவங்களும் நான் போகிற சர்ச்சிலும் எல்லாரும் இவங்க குடும்பத்தில் சாபம், இவங்க குடும்பத்தில் பில்லி சூனியம், இவங்க குடும்பத்தில் மந்திரம், இவங்க குடும்பத்தில் தந்திரம், இவங்க குடும்பத்தில் ஆமென் ஹalleluya என்னமோ பெரிய காரியம் செய்திருக்கிறார்கள் என்று எல்லாரும் கை நீட்டி சொல்லும்போது என் அப்பா என்னை தேடி வந்து அவருடைய வார்த்தையினால என்னை தொட்டு என்னை சுகப்படுத்தி டைரக்ட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் மை பாப்பா. ஊழியன்றது it is not an acting. ஊழியன்றது நடிப்பு கிடையாது. ஊழியன்றது நடிப்பு கிடையாது, அனுபவம். என்ன போல ஒரு நிமிஷம் கண்களை அடைச்சு நம்ம ஜெபம் என்ன போல தூக்கி எறியப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டு தூக்கி எறியப்பட்டு எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டு வந்திருக்கிறவங்களை பார்த்து அப்பா சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை உங்களை உயிர் பெற செய்யும். இதுவரை உயிர் பெறாத விஷயத்துல இதுவரை சிகாரிகா தியாலவா ரிகச்சியாலவா அதற்கு சாட்சி ஜூலி சிஸ்டர் ரசிக்காமனாத ரீகான கைகளத்தை ரீகதத்தியாலவா. ஆமென். ஆவியானவர் இங்க இருக்கிற ஒருத்தர்கிட்டையும் பேசுகிறார். வெளியில சொல்ல முடியாத விஷயம் எவ்வளவுதான் நான் பாஸ்டர்ஸ்ட சொல்றது, எவ்வளவுதான் நான் சிஸ்டர்ஸ்ட சொல்றது, எவ்வளவுதான் குடும்பத்துல சொல்றது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். நான் பெரியவர் என்பதையும் நீ யாரை ஆராதிக்கிற என்பதையும் நான் வெளிப்படுத்துவேன். ஜூலி சிஸ்டர் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு பைத்தியம் என்ன பார்த்து வேலையை விடும்போது போலும் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ வேலையை விட்டு படகையும் மலையும் விட்டு நீ எனக்காக இறங்கும் போது உன்னை நான் உயர்த்துவேன். ஊழியனா என்னன்னு தெரியாது. அவன் நான் ஒரு லேடியா இருக்கிறனால இது எப்படி நடக்கும் நான் கேட்டப்போ பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய மேல உன்மேல் நிலையிடும். வார்த்தை மூலியமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. வார்த்தை மூலியமா கிட்னி கம்ப்ளைண்ட்ஸ் நடந்திருக்கு. ஹalleluya. எங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு சின்ன கிஃப்ட் வெளிப்படுத்துகிற வசனம் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். அவங்க ப்ரேயர் பண்ணி அந்த வசனத்தை ஜெபம் பண்ணி அவங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைச்சிருக்கு. ஹalleluya. வார்த்தைனால தான் எதுவும் நடக்கும். அவரே வார்த்தை. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் கைகளை தட்டி ரஷிகா பாபா பாபா ரிகசிகோடோ பாபா பாபா எந்த மனுஷனையும் யோவான் 1வது அதிகாரத்தில் வசனம் ஆண்டவர் உங்க முன்ன பேசுகிறார். ஷரா கடச்சியால பாரபா ரிகத்தியா ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மனுஷருக்குள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கைகளை தட்டி எனக்குள்ள அந்த ஒளி இருக்கிறது, எனக்குள்ள அந்த ஒளி இருக்கிறது. கைகளை தட்டி போதாது 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 கைகளை தட்டி அந்த ஒளி எனக்குள் இருக்கிறது, அந்த ஒளி எனக்குள் இருக்கிறது. சொல்லுங்க ப்ளீஸ். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அந்த ஒளி இருக்கும்போது அந்த ஒளி ஒன்றாக சேர்ந்து இந்த சென்னையில் நடக்கும்போது உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, அந்தகார பூமியும் இருள் சாதிகளையும் மூடும். கர்த்தர் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். எப்படி
எங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ளேயும் அந்த ஒளி இருக்கிறது. ஆமே, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆமே, இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்கள் அந்த பெரியவங்க வரைக்கும் ஹல்லேலூயா, அந்த ஒளி மனுஷருக்குள் இருக்கிறது. அந்த ஒளி என்னது? மெய்யான ஒளி. அல்லேலூயா, ஆமேன். அவர் பெரியவர் என்பதை எப்படி வெளிப்படுத்தினார்? யாபேஸ் வந்து சொன்னான், ஆமேன், என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கி. இந்த காலை வேளையில் ஜூலி சிஸ்டர் வேலைக்கு போகும்போது ஆமேன், வேலையும் செய்ய முடியாதபடி, ஹஸ்பண்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், வீட்டுத்த காரியம் செய்ய முடியாதபடி, பிள்ளைங்களுக்கு தேவைகளை செய்ய முடியாதபடி, பேரண்ட்ஸுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடி, ஆமேன், என்னை ஒதுக்கி எனக்கு ஒரு எல்லையை வச்ச அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டு இன்றைக்கு உங்க முன்னாடி சாட்சியாய் நிறுத்தின அதே ஆண்டவர், நீங்கள் வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபம் செய்யும் போது உங்களுடைய எல்லைகள் விரிவாக்கப்படும். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். வசனத்தை விசுவாசிக்கணும். ஆமே, நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு பிரியாணி வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், என்னெல்லாம் செய்கிறோம், எப்படிலாம் இது பண்ணுறோம். ஆனால் நம்ம ஆண்டவரை நம்ம எப்போவுமே சின்னதாக நினச்சி 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 அவரை பெரியவராக நினைக்காத காலத்தோலும் ஆமேன், ஒரு விடுதலை டெலிவரன்ஸ் நம்மளால் வாங்கவே முடியாது. we have to change our attitude. நம்மளுடைய புத்திக்கு மாற்றம் வருதணும், நம்மளுடைய சிந்தனைக்கு மாற்றம் வருதணும். ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் சரியில்லையா, பிள்ளைங்க வந்து வீட்டில் சரியில்லையா, ஒய்ஃப் வந்து வீட்டில் சரியில்லையா, அவங்கள பார்த்து we have to say positive words. என்ன சொல்லணும்? என் வீட்டுக்காரர் நானும் என் தலைமுறைகளும் நானும் என் குடும்பமும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற கைகளை தட்டி அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது, அவங்கள பார்த்து நீங்க சொல்லும்போது அந்த வார்த்தையிலிருந்து ஜீவனும் வல்லமை உண்டாகும். we have to say positive words. அவனை பார்த்து சொல்லணும், நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஆமேன், நீ மென்மேலும் ஆமேன். எப்படி சொல்லணும்? என் ஆமேன் ஒலிவ மர கஞ்சுகளை போல் இருப்பார்கள் என்று வாயிலிருந்து சொல்லணும். அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, என் குடும்பம் தாழ்ச்சி அடைவதில்லை, என் ஊழியம் தாழ்ச்சி அடைவதில்லை, என்னுடைய தலைமுறைகள் தாழ்ச்சி அடைவதில்லை என்று நம்ம சொல்லணும். நம்ம என்ன சொல்றோம்? பிசாசுக்கு முதல்ல கொடுக்கணும். ஐயோ, ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, அதை எடுத்துகிட்டு 24 மணி என் குடும்பத்தில் இப்படி, என் மாமியார் இப்படி, என் மருமகை இப்படி, என் ஆமேன் ஹஸ்பண்ட் இப்படி, என் ஒய்ஃப் இப்படி சொல்கிறத நிறுத்திட்டு இந்த நாளுகளில் என் மேலே இருக்கிற வாக்கு தத்தம், என் குடும்பத்து மேலே இருக்கிற தேவனுடைய திட்டம். சிலவங்க என்ன பண்ணுவாங்க? ஹஸ்பண்டோட விஷயத்தை ஆமேன் ஆமேன் ஜோமனி நிறுத்திட்டு, சரி இவர் தான் இப்படி இருக்கிறார், பிள்ளைங்களுக்காக ஜோமனுன்னு சொல்லி பிள்ளைங்களுக்காக ஜோமனுவாங்க. தலை அங்கே தான், அங்கே கெட்டு உடையும் போது தலைமுறைகளோட விஷயத்துடைய ஒரு மாற்றம், ஒரு சிறையிருப்பு திரும்பப்படும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஹல்லேலூயா, ஆமென், ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுவோம், பின்ன அதை விட்டுருவோம். ஜூலி சிஸ்டர் 10 வருஷமா காத்திருந்தேன் டெலிவரன்ஸ் கிடைக்கிறதுக்கு. பைத்தியக்காரி மாதிரி. நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். எப்படி வேணும்? ஆமே, நான் ஆராதிக்கிறவர், ஆமே, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், ரோம சக்கரவர்த்தியோட முத்திரைகளை உடைத்து போட்டவர், கிறிஸ்துவில் உள்ள ஆவி உங்களில் வாசமா இருக்கிற நாள். ரோமர் 8. ஆமென், ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற அபிஷேகமும் ஆவியா உங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆராதிச்சீங்கன்னா ஹல்லேலூயா, தேசத்துல ஆமென், அந்த ஆமென் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தை மூலமா வல்லமை விளங்கும். பட்சபாதக்காரனை கொண்டுட்டு வந்தாங்க. இயேசு இருக்கிறார் என்று சொல்லி தான், மேத்யூவில் இருக்குது, மார்க்கில் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. இயேசு இருக்கிறான்னு சொல்லி தான் மேலே இருந்து அங்கேருந்து அவனை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? கீழே இறக்குனாங்க. அவனுக்கு என்ன இல்லை? இஸ் நாட் ஹேவிங் பிலீவ் நத்திங். இயேசு இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. வார்த்தை வெளிப்பட்டது, வல்லமை அந்த தேசத்தில் விளங்கிச்சு. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்திலும் ஆமென், நம்ம தேசத்திலும் அவருடைய வார்த்தை வெளிப்படும் போது வல்லமை விளங்கும். எப்படி விளங்கும்? வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை நமக்காக அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேஸ் அழுது சொன்னா, அப்பா நீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து எல்லைகளை விரிவாக்கி, ஆண்டவர் இந்த காலை வேளையில் எல்லையிட்டு எல்லையை போட்டு பவுண்டரி போட்டு சபை வளர முடியாதபடி, ஊழியம் வளர முடியாதபடி, வாக்கு தத்தம் வாங்க முடியாதபடி தலைமுறைகளை எல்லை வரைத்து ஆமென். அவங்க அம்மாவே வேற யாரும் கிடையாதுங்க, வெளியிலேருந்து யாரும் கிடையாது, ஆமென் ஆமென், குடும்பத்திலேருந்து யாரும் கிடையாது, சொந்த அம்மா வச்ச பவுண்டரி, துக்கம் என்கிற பவுண்டரி. உங்களுக்கு புரியுதா? சிலப்போ நீங்கள் பிறந்தப்பவே இவ இப்படித்தான், இவ குடும்பம் இப்படித்தான், இவ வீட்டில் இப்படிதான் சொல்லி உங்களை பார்த்து எல்லைகள் வரைச்சிருக்கலாம். ஹல்லேலூயா, கைகளை தட்டி ஹல்லேலூயா. இவங்களோட ஊழியம் இப்படித்தான் எல்லைகள் வரைச்சு. there is nothing other from others house, there is nothing is coming from outside. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் உங்களை
பிள்ளைகளை பார்த்து, உங்க ஊழியத்தை பார்த்து, உங்க தலைமுறைகளை பார்த்து இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு போட்ட எல்லைகளை கைகளை தட்டி அதில் ஒரு விரிவாக்குதல். தலைமுறைகளை ஷரா கடா சியாலபா ரபா ஜகச்சியே நரி கதத்தியாலபா. புரியுதா புரியுதா? அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எரேமியா 20வது அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் ஆமென் எரேமியா சொன்னான், இனிமே என்னால் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண முடியாது, என்னால் முடியல, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு எரேமியா சொல்லும்போது ஆமென் செய்யவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இருந்தாலும் என்னால் முடியல. எதுக்கு? உம்முடைய வார்த்தை என் எலும்புகளுடைய இடையில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி சொல்லுமா, அவருடைய வார்த்தை என் எலும்புகளுடைய இடையில் அடைப்பட்டு எரிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லைகள் இந்த காலை வேளையில ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஆண்டவர் சபையோடு பேசுகிறார். எல்லைகளை விரிவாக்கி ரஷரகடகத்தி இவ்வளவு வளர்ந்தா போதும், குடும்பம் இவ்வளவு போதும், ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு போதும், வாக்குத்தத்தம் இவ்வளவு போதும், ஆசீர்வாதம் இவ்வளவு போதும், ஆமென் தலைமுறைகள் இவ்வளவு படிச்சா போதும், தலைமுறைகள் இவ்வளவு வளர்ந்தா போதும், இனிமே இந்த சர்ச் இவ்வளவு வளர்ந்தா போதும், இனிமே இந்த ஊழியம் இவ்வளவு வளர்ந்தா போதும், பிசினஸ் இவ்வளவு வளர்ந்தா போதும், ஸ்பிரிச்சுவல் இவ்வளவு வளர்ந்தா போதும் என்று சொல்லி எல்லைகள் இட்டிருக்கிற அந்த எல்லைகளை இந்த காலை வேளையில வசன மூலியமா கைகளை தட்டி என்னுடைய எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்கி விட்டார் என்று சொல்லி கைகளை தட்டி போதாது போதாது கைகளை தட்டி அம்ஷனா தியாலபா ரபா நிகத்தியாலபா ரபா சகத்தியே ரீஷரா கடச்சி. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஏங்க அவருடைய வார்த்தை நம்ம அப்பா, அவர் தாங்க நம்ம சுவாச காற்று, அவர் தாங்க நம்ம உயிர் மூச்சு, அவர் தாங்க நம்ம இன்பமானவர், அவர் தாங்க நம்ம அதிசயமானவர், அவர் தாங்க நமக்கு ஆலோசனை கர்த்தர். இப்பேற்பட்ட அப்பாவை நம்ம கையில் வச்சுட்டு ஏங்க புலம்புறீங்க? இது நாள் வரைக்கும் சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் என்னெல்லாம் விஷயத்தில் புலம்புனீங்களோ அந்த புலம்பலை தூக்கி போட்டுட்டு என் அப்பா பெரியவர், என் அப்பா உயிருள்ளவர் அப்படின்னு சொல்லி நீங்க பிசாசுக்கு கொடுக்குற அடி என்ன தெரியுமா? பிசாசுக்கு கொடுக்குற அடி என்ன தெரியுமா? அவன் நெகட்டிவ் கொண்டு வரும்போது பாசிட்டிவா சொல்றதா. ஏசாயா 49:2 யாராவது ஒரு ஆளுக்கு சீக்கிரம் வாசி. ஏசாயா 49:2 ஃபாஸ்ட். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி Yes. தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். வாய் என்னதுங்க? சொல்லுங்க. கூர்மையான பட்டயம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கூர்மையான பட்டயம். என்ன பண்றாரு? அதை கரத்தின் நிழலினால் மறைத்து. நீ நாசமா போவேன்னு உங்க பிள்ளைய பார்த்து சொன்னீங்கன்னா அவன் நாசமா தான் போவான். ஒருத்தவங்களை பார்த்து கண்டிலே அவனுக்கு என்ன பவர், எதை நம்ம விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். சங்கீதம் 126 கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். பாக்கி உள்ளவங்களை பார்த்து நிந்ததை விதைச்சேன்னா நிந்ததை தான் அறுப்பீங்க. பாக்கி உள்ளதை பார்த்து சாபம் சொன்னீங்கன்னா சாபத்தை தான் அறுப்பீங்க. ஏன்னா வாய் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. கூர்மையான பட்டயம், வாயின் நாக்கு கூர்மையான பட்டயம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு தட நம்ம நாக்கு. நிறைய பைபிள்ல இருக்கு. நம்ம நாக்கு கரெக்டா இருந்தா பிளெஸிங் அப்படியே வீட்டுக்குள்ள வரும். நம்ம பாக்கி உள்ளவர்களை விதிச்சு ஏங்க நம்ம மேலே அபிஷேகம் இருக்கா, நம்ம மேலே வாக்கு தத்தம் இருக்கா. என்னை பார்த்து சொன்னாங்க, இவெல்லாம் ஒரு பொம்பளை என்ன செய்ய போகிறான்? கண்டிப்பாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் வில் டூ அமேசிங் திங்ஸ். அல்லேலூயா. என்ன பார்த்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரும் என்னம்மா நீ வேலையை விடுற, இவ்வளோ பெரிய வேலையை விடுறியம்மா, டீச்சிங் ப்ரொஃபஷன் என்ன நல்ல ப்ரொஃபஷன்மா, பைத்தியம் என்று கூட முத்திரை போட்டு ஆமீன் ஆமீன் என்னை ஒதுக்கி வச்ச அந்த சூழ்நிலையில் அவருடைய வார்த்தை என்ன பல அபிஷேகம் இருக்கா, வாக்கு தத்தம் இருக்கா. எங்க தாவீது ஓடுனா, அப்சலோம் வந்து துரத்தி அவன் ஓடுனான். அவன் சொன்னான், என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லி. அதுக்கு மேலே ஒரு வசனம் இருந்தது, இவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் ஊழியத்தை பார்த்து, ஆமேன் ஆமேன், உங்கள் மேரேஜ் லைஃப்பை பார்த்து
இல்லை என்று சொல்ற அந்த விஷயத்துல கேடகம்னா என்னங்க, நம்ம பல தடவை சர்ரு சர்ரு அப்படின்னு சொல்லி காரையும் வண்டியும் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி வரோமே, அவர் கேடகமா இருக்கிறனால தான். நம்ம தலைமுறைகள் வீட்டுக்கு வர்றது கேடகமா இருக்கிறனால தான். நம்ம ஊழியம் நடக்கிறது கேடகமா இருக்கிறனால தான். செகண்ட் மகிமை. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இருக்கிற தேசத்துல, நம்ம இருக்கிற பட்டணத்துல, நம்ம இருக்கிற கிராமத்துல அவருடைய மகிமை வெளியரங்கமாகணும். எப்படி வெளியரங்கமாகணும்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறேன்னு சங்கீதம் 103 சொல்லி இருக்கிறார். அதே வசனம் சங்கீதம் 8:5 வருது. ஹல்லேலூயா, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறேன். சங்கீதம் 8 சங்கீதம் 103 கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மகிமையை தலையில வச்சுட்டு தான் பாக்கி உள்ளவங்க முன்னாடி இருந்து தலையை குனிஞ்சு என்ன ஆகும் ஏதாவும் சொல்லி புலம்புறது இயேசுவின் நாமத்தில். ஓ ஜீசஸ். புரியுதா உங்களுக்கு? தாவீது சிங்கத்தை கிழிச்சான், தாவீது அவனை கிழிச்சான், கோலியாத்தை கிழிச்சான், எல்லாம் செஞ்சான்னு சொல்லி 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 நம்மளுடைய டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சங்கீதம் 63 நம்ம சொல்றோம், அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் நான் பார்த்தேன். வல்லமையும் மகிமையும் நம்ம பார்க்கணும். சர்ச்சுக்கு வரும்போது இன்னைக்கு பாஸ்டர் என்ன எடுக்க போறாரோ, ஆமே என்ன நடக்க போதும், இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே எனக்கு டியூ கட்டணும், எனக்கு வீட்டை செய்யணும், வாடகை கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், புலம்பி 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 நம்ம அப்பா வல்லமை உள்ளவர், நம்ம அப்பா மகிமை உள்ளவர் என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, ஆமென். வாக்குத்தத்தம் இருக்கா, அபிஷேகம் இருக்கா, ஆமென். வாக்குத்தத்தம் உள்ளவன், அபிஷேகம் உள்ளவன், ஆமென் ஆமென் ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மகிமை உள்ளவன் எந்த குழிக்குள்ள போட்டு புதைச்சாலும் வெளியே வர வேண்டியவன் வெளியே வருவான். ஆமென். உங்க ஊழியத்தை, உங்க குடும்பத்தை, உங்க வாக்குத்தத்தத்தை, உங்க தலைமுறையை மண்ணு தோண்டி குழிக்குள்ள புதைச்சு வச்ச விஷயத்தை சவக்குழி திறந்து வெளியே கொண்டு வருகிறவன். ஜூலி சிஸ்டர் மண்ணு போட்டு மூடி, இனி எனக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் இல்லை, இனி எனக்கு ஒரு குடும்பம் இல்லை என்று மண்ணு போட்டு மூடின அதை அவருடைய வார்த்தையினாலே கைகளை தட்டி லாசருவை பார்த்து சொன்னார், வெளியே வா, கம் அவுட். அப்படிதான் சொன்னார், கம் அவுட், வெளியே வா, நீ வெளியே வா. கெட்டி வச்ச அவன் கெட்டுகளை பார்த்து நீ வெளியே வான்னு சொன்னார்.